கடைசியா ஒரே ஒரு விஷயம், மோடி அளவுக்கு ராகுல் காந்தி உழைக்கலையா அப்படின்னு கேட்டா, உழைப்புங்கிறது ரெண்டு பேருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. மோடி ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் அட்வைஸ் பண்றாரு, பேசுறாரு. ராகுல் காந்தி ஒரு ஐடியாலஜிஸ்ட் மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் நின்று மக்களோட உரையாடுறாரு. ஆனா தேர்தல்னு வரும் பொழுது யார் கண்ணுல அதிகமா படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழுகும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கட்சிக்கான வெற்றி அப்படின்றது அந்த கட்சியுடைய முகம் இல்லாட்டி தலைவருடைய உழைப்புனால வரக்கூடியதுதான். மோடி 75 வயசுக்கு தாண்டியும் 20 மணி நேரம் அப்படின்றத அவரு இந்த தேர்தல்களுக்காக மட்டுமே வேலையா உழைப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அட் த சேம் டைம் ராகுல் காந்திக்கு ஒரு 50 வயது தான். ஆனா அவர் எந்த அளவுக்கு உழைப்ப கொடுக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பார்த்தா இதோடைய கல யதார்த்தம் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாவே புரியும். ராகுல் காந்தியுடைய மெனக்கடலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி மாநில தேர்தல்கள்ல நேரடியா அதிக நாட்கள் முகாமிட்டு மோடியுடைய ஈக்குவலா ஒரு ஒர்க் பண்றாரு அப்படின்னா மட்டும்தான் மோடிக்கு ஈக்குவலா எல்லா பதவிகளாகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள்ல ராகுல் காந்தியால வர முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தியுடைய இலக்கு அப்படின்றது இந்திய பிரதமர், காங்கிரசுடைய இலக்கு அப்படின்றது அந்த பிரதமர் நாற்காலியில ராகுல் காந்தியை உட்கார வைக்கணும் அப்படின்னு. அப்படின்னா 75 வயதை கடந்த ஒருத்தர் மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய்கிட்டு ஒரு பக்கம் கவர்னன்ஸை பார்க்கணும், ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்க்கணும், ஒரு பக்கம் அவருடைய கட்சியை பார்க்கணும், இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் அவரு ஒரு அரசியல் களங்கள்ல இவ்வளவு தூரம் போய் இறங்குறாரு. ஆனா மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பொறுப்புல வகித்தாலும் கூட மற்ற வேலைகள் அப்படின்னு வரும் பொழுது ராகுல் காந்திக்கு தேர்தல் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவரு இப்படி மாநிலங்களுக்கு நேரடியா போகாம இருக்கும் பொழுது அது காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு பின்னடைவாதா தொடர்ச்சியா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லல, தொடர்ச்சியா அவங்க தேர்தல்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு அந்த தோல்விகள் மூலியமாவே பார்க்க முடியுது.